அருமை ஐயா, அருமை ஐயா. அதாவது அடைமழை நின்றாலும் அதனுடைய சாரல் நிற்கவில்லைங்கிற மாதிரி ஒரு மனதில் ஒரு கிளர்ச்சி. ஏன்னா தமிழ் கேட்டாலே நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். ஐயா அவர்கள் பேச்சை இன்னும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான பொழிவு ஐயா. பாரதியிலிருந்து தொடங்கி நாயன்மார்களை தொட்டு பெரிய புராணத்தை கடந்து அணிலுக்கு உயிரூட்டும் இரக்கம். அதை அழகாக எடுத்துச் சொன்னீர்கள் ஐயா. கதவடைக்கும் முன்பாக யாரும் பசியோடு இருக்கிறீர்களா? அப்படின்னு கேட்டுட்டு, எதிர்குரல் வரலைன்னா தான் கதவையே சாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்முடைய பாரம்பரியத்த பத்தி அழகா சொன்னீங்க. பசி பிணியை போக்கக்கூடிய, என்றும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அணையா விளக்கு வள்ளலார் பத்தி சொன்னீங்க. நானிலம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஐநிலம் கிடையாது. இந்த நானிலத்தில் திரிபு வந்துதான், அந்த பாலை நிலம் வந்ததுங்கிற அந்த கருத்தையும் எங்களுக்கு நயம்பட உரைத்தமைக்கு நன்றி ஐயா. இந்த ரக்ஷாபந்தன் எப்படி நம்மிடமிருந்து துவங்கிய அந்த காப்பு கட்டு அங்கே சென்று மீண்டும் நமக்கே வந்தது. அதிலும் சிறப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் தாங்கள் சென்ற பொழுது மரக்கிளைகளுக்கு அவர்கள் எங்களை காப்பாற்றுவாயாகன்னு அவங்க அங்கே காப்பு கட்டியதை பத்தி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. அந்த காப்பு கயிறை மரக்கிளைக்கு கட்டி எப்படி அந்த இயற்கையோடு இயைந்த நம் தமிழர் வாழ்வை தொலைத்து விடாமல் நாம் தொடர வேண்டும் அப்படின்னு உங்க ஆதங்க பதிவாகவும் நான் இதை பார்த்தேன். ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு நன்றிங்க ஐயா. அகிலம் அறிந்த ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் செந்தமிழ் பந்தி விரித்து செம்மையாய் கருத்துரைத்து செருக்கின்றி வாழ்த்துரைத்து சிகரமாய் உயர்ந்து நின்று உரை ஆற்றியவரின் பெருமையை உலகறியச் செய்வது எம் கடமை என்பதால் கவி மாமணி பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் ஐயா அவர்களை பற்றிய ஒரு குறிப்பினை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம். தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் கிராமத்தில் பிறந்தவர். பிஎஸ்சி விலங்கியல் மதுரை தியாகராசர் கல்லூரியில் படித்தவர். எம்ஏ திருச்சி தேசிய கல்லூரி, எம்ஃபில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முடித்திருக்கிறார். ஆய்வு பட்டமாக டாக்டர் பட்டம் மலேசியா பல்கலைக்கழகத்திலும் டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்திலும் பெற்றிருக்கிறார். 36 ஆண்டுகளாக வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் 2000 ஆண்டு முதல் 2006 வரை தமிழ்துறை தலைவராகவும் 2006 ஜூனில் அவர் பணி நிறைவும் செய்திருக்கிறார். ஐயாவிற்கு பணி மட்டும்தான் நிறைவு, தமிழ் பணி என்றும் நிறைவடையாது என்பதை இந்த இடத்தில் சொல்லி, விருதுகளாக அவர் பெற்றவை ஏராளம். அதை உங்களுக்கு தாராளமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத் தமிழ் கவிஞர் மன்றத்தின் கவி மாமணி விருது, அதை வழங்கியவர் நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் ஐயா அவர்கள். தமிழக அரசின் பாரதிதாசன் விருது, குடியேற்றம் இலக்கிய வளர்ச்சி மன்றத்தின் கவி முரசு விருது, வேலூர் பாரதி நற்பணி மன்றத்தின் கவி அருவி விருது, வெட்டுவானம் 63 சமரச சன்மார்க்க சங்கத்தின் சிலம்பு சொற்கோ விருது, மல்லை தமிழ்ச்சங்கத்தின் பெருந்தமிழர் விருது, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் பாரதியார் விருது, விடுதலை சிறுத்தை கட்சியின் காயிதே மில்லத் திரை விருது, தமிழக அரசின் உமறு புலவர் விருது, கவிக்கோ அறக்கட்டளையின் கவிக்கோ விருது, திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் தகவாண்மையர் விருது, மலேசியாவில் நடந்த 2ஆம் உலக கவிதை மாநாட்டில் தமிழவேல் விருது, திமிரி தமிழ் இலக்கிய பேரவையின் திருவள்ளுவர் விருது, சிங்கப்பூர் முஸ்தபா அறக்கட்டளையின் ஊவேசா விருது, எஸ்டிபிஐ கட்சியின் கவிக்கோ விருது, கவிஞர் சிற்பி அறக்கட்டளையின் சிற்பி விருது, காந்தி உலக மையத்தின் செந்தமிழ் விருது, பன்னாட்டு தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு கழகத்தின் வளர் தமிழ் அறிஞர் விருது, வாலி அறக்கட்டளையின் வாலி இலக்கிய விருது. ஐயாவுடைய கவிதை நூல்கள் ஏராளம். பெயர்களே அவருடைய திறமையையும் அறிவையும் பறைசாற்றும். செவ்வந்தி, யுரேகா, மயானத்தில் ஒரு தொட்டில், மின்னல் திரிகள், நீருக்கு தாகம், பேனா மினார், இலவசத்திற்கு ஒரு விலை, தீபங்கள் எரியட்டும், கண்ணீர் வயல்கள், எதிர் காற்று, 500 யுனானி மருந்துகள். இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். உரைநடை நூல்களாக மீராவின் கனவுகள், புதுக்கவிதைகள் தொன்மம், இஸ்லாமியரின் தமிழ் இலக்கிய கொடை, தாழ் மகள், தமிழர் வாழ்வில் மொழியில் இலக்கியத்தில் இஸ்லாத்தின் தாக்கம், முன்னுரை கல், அயல் மகரந்த சேர்க்கை, மகரந்த வாசல், தமிழும் கம்பனும், கம்பன் கவியீர்ப்பு மையம், சிலப்பதிகாரத்தில் அறக்கோட்பாடுகள், கிரணவாசல், முத்தமிழ் முன்னேர், தீந்தமிழ் திறவுகோல், தூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள், வரலாற்றில் வாழ்பவர்கள், அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். தமிழும் இஸ்லாமும் இப்பொழுது அச்சில் இருக்கிறது. ஐயா இன்றும் தமிழ் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்றாக உள்ளோட்ட வெள்ளோட்டமும் அச்சில் இருக்கிறது. இதை தாண்டி 250க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை படைத்திருக்கிறார். இவருடைய கவிதைகள் இடம்பெற்ற இதழ்கள் ஏராளம். அதில் சில அன்னம் விடு தூது, சோதனை, கண்ணதாசன் கடிதம், காதரை, செம்மலர், வானம்பாடிகள், தீபம்,
ஆனந்த விகடன், குமுதம், சங்கொலி, இனி நந்தன், சின்னத்திரை பங்கேற்பாக சன் தொலைக்காட்சி, சென்னை தொலைக்காட்சி, ராஜ் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி, கவியரங்கம், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், கவிராத்திரி, கவிதை வழக்காடு மன்றம், கவிதை பட்டிமன்றம் மற்றும் கருத்தரங்கங்கள் 2000 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை ராஜ் டிவியின் அகட விகடம் நடுவராக பணியாற்றியவர். இலக்கிய அமைப்பில் ஐயா பயணம் செய்த நாடுகள் மிக பல. ஐயா அவர்களுக்கு திணை அமெரிக்கா சார்பில் மீண்டும் பணிவான நன்றியை தெரிவித்து உளம் மகிழ்கிறேன் ஐயா. இப்பொழுது நன்றி சொல்லும் நேரம். இந்த திணை அமெரிக்காவின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அற்புதமாக 2 நாட்களும் தன்னுடைய தமிழ் செயல்பாட்டை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும் திணை அமெரிக்க நிர்வாக குழு, நம்முடைய நண்பர் இளமாறன், பிரபு, ரவி, பாலா மற்றும் செந்தில் ஐயா, சோமோழங்கவன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும், கிருத்திகா உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். அதை தாண்டி இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்கிய நண்பர் பிரபு அவர்களுக்கும், அருமையாக தன்னுடைய ஐயா அவர்கள் சொன்னது போல திருக்குறளை தமிழிலும் சொல்லி ஆங்கிலத்திலும் சொல்லிய நம் செல்வன் ஆதவன் அவர்களுக்கும், என்னோடு கருத்தரங்கத்தில் பங்கேற்ற அன்பு தோழமை சரவணகுமார் அவர்களுக்கும், வாழ்த்துரையை வகைமையோடு, அதாவது வாழ்த்துதல் மட்டுமல்லாது வழிகாட்டியாகவும் செயல்படக்கூடிய டாக்டர் சோமழங்கோவன் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய துரைக்கண்ணன் அண்ணா அவர்கள், கோபால் அண்ணா அவர்கள் உள்ளிட்ட நிறைய ஆளுமைகள் இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைத்ததாக எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் திணை அமெரிக்காவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.